எல்லாரையுமே நம்மளுடைய வருமான வாய்ப்பின் சார்பா உங்களை வெல்கம் பண்றதுல ரொம்ப 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 ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஓகேவா? விஷ் யூ growth. அனைவருமே வளத்துடனும் நலத்துடனும் பொருளாதார நிறைவுடனும் வாழ்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதையுமே முழுமையா நம்ம வந்து பார்க்கலாங்க. இந்த வருமான வாய்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த பணம், காசு, மணி அப்படின்னு நம்ம பல வார்த்தைகள்ல அதை வந்து நம்ம சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு பணத்துக்கு இருக்கிற ஒரு மதிப்பு அது வெற்று காகிதம் தாங்க. ஆனா அந்த பணத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இன்னைக்கு ஆறறிவு படைத்த மனிதர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கறதுதான் உண்மையானது இல்லையா? இந்த பணம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு மனிதனை நிர்ணயம் பண்ண பொருளாகவே இருக்குது. ஒரு மனிதனுடைய பண்போ குணமோ வந்து இவங்க இவங்க நல்லவங்கப்பா இவங்க கெட்டவங்க அப்படின்னு இன்னைக்கு பிரிக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு பணம் இருந்தா நல்லவங்க, பணம் இல்லைன்னா கெட்டவங்க. பணம் இருந்தா தூரத்துல இருக்கவங்க கூட நமக்கு சொந்தமாகறாங்க. நம்ம கிட்ட பணம் இல்ல அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கூட நமக்கு தூரம் ஆகுறாங்க இல்லையா? பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், இப்படிங்கிற நிறைய பழமொழிகளை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா கேட்டிருப்போம் இல்லையா? பணம் தாங்க இன்னைக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பணம் அப்படிங்கிறது எனக்கு இவ்வளவு இருந்தது அப்படின்னா என்னால என் குடும்பத்தை ஒரு மாதம் நம்மளால சரியா நடத்த முடியும். என் பொருளாதார வாழ்க்கைய வந்து ஆரோக்கியமான ஒரு பொருளாதார வாழ்க்கைய வாழ்றதுக்கு இவ்வளவு வருமானம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும், போதுமானதா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய இந்திய பொருளாதார வல்லுநர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கணக்கீட நம்ம முன்னாடி வைக்காங்க. ஓகேவா? அதாவது 1920 ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு குடும்பம் தன்னோட ஒரு மாத தேவை, இன்னைக்கு நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு மாத தேவைன்னா என்னென்ன இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்றதுக்கு ₹1 இருந்தா போதுமானதா இருந்துச்சாங்க. ₹1 அப்படிங்கிறப்போ நமக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ₹1 வச்சு எப்படிப்பா ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்ண முடியும்னு இங்க இப்ப நமக்கு ஆச்சரியமா யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்துல ஓட்டக்காசு, செப்பு காசு அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க. அதனால ₹1 அப்படிங்கிறது ரொம்பவே போதுமானதா இருந்துச்சு. 1940 நம்ம பார்க்கும்போது அதே மாதிரியான ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்ண ₹10 இருந்தா போதுமானதா இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல காலணா அரையணா அப்படிங்கறது புழங்கிக்கிட்டு இருந்த காலமா இருந்தது. இது வந்து நம்ம தாத்தா பாட்டி காலங்கள்ல நம்ம சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா? நாங்க வந்து இந்த ஒரு பொருளை காலணாக்கு வாங்கணும், அரையணாக்கு வாங்கணும் இப்படிங்கிறத நம்ம தாத்தா பாட்டி காலங்கள்ல அவங்க அப்பா அம்மாங்க அவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? என்னப்பா ஒரு 20 வருஷத்தை காணுமே அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா நம்ம அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் 20 வருடத்தை அடிப்படையா வச்சுதான் கொண்டு வர்றாங்க. அதனாலதான் அந்த 20 வருடத்தை இந்த இடத்துல நம்ம அந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம பாக்குறோம். 60கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாத தேவையை ஒரு குடும்பத்துல பூர்த்தி பண்றதுக்கு ₹100 இருந்தா போதுமானதா இருந்துச்சு. ஏன்னா இந்த காலகட்டத்துலதான் 1 பைசா 2 பைசா அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. 80கள்ல பார்க்கும்போது ஒரு மாதம் ₹1000 தேவைப்பட்டுச்சுங்க ஒரு குடும்பத்தினோட தேவையை பூர்த்தி பண்ண. ஏன்னா இந்த காலகட்டத்துல ₹1 ₹2 அப்படிங்கிறத அதிகமா பயன்படுத்தினாங்க. 2000த்துல பார்க்கும்போது ஒரு மாதம் பாத்தீங்க அப்படின்னா ₹10,000 தேவைப்பட்டுச்சுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல எதை எடுத்தாலும் ₹10 ₹20 அப்படிங்கிற ஒரு காலகட்டம். 2020 ஓகேவா? இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு குடும்பத்தை, அதாவது குடும்பத்தினுடைய எண்ணிக்கை எல்லாம் அதிகமாகலைங்க. அதே மாதிரியான ஒரு குடும்பம் தான், ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க இருக்கிற ஒரு சராசரியான ஒரு குடும்பம் தான் ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்றதுக்கு ₹1,00,000 தேவைப்படுதுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல எதை எடுத்தாலும் 100 200 அப்படிங்கிற காலகட்டமா தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு கீரை கட்டு கூட ₹20 கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுவே ₹30 ஆயிடுச்சு. ஒரு டீ கூட பாருங்களேன், இன்னைக்கு ஒரு ₹10 டீயே குடிக்க முடியல. ₹12 ₹15 அப்படின்னு டீயோட ரேட் என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. ஓகேவா? இன்னைக்கே நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த அளவுக்கு விலைவாசி இருக்குது. எல்லாமே நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து, போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து, நம்ம நகைகள் எதுவா இருக்கட்டும் எல்லாமே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்ப எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் எல்லாத்தினுடைய விலையையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த ₹1,00,000 அப்படிங்கிறது இன்னைக்கு
கட்டாயம் தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ ஒரு சிலருக்கு இந்த இடத்துல கேள்வி வரலாம். நான் வந்து ஒரு 20,000 சம்பாதிக்கிறேன். என் வீட்டுக்கு வந்து ஒரு 30,000 இல்ல ஒரு 50,000 கூட வருமானம் வருது. நான் என் குடும்பத்தை நல்லபடியா நடத்தலையாங்க? ஒரு மாத தேவையை நான் பூர்த்தி பண்ணலையா? 1,00,000 இருந்தாதான் பூர்த்தி பண்ண முடியுமா? அப்படின்னு இப்ப ஒரு கேள்வி உங்க மனசுல எழலாம். கண்டிப்பாங்க. இப்ப அந்த ஒரு கேள்வி எழுது அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு இஎம்ஐ கிடையாது, எனக்கு எஜுகேஷன் லோன் கிடையாது, ஹோம் லோன் கிடையாது, வட்டி கடன் கிடையாது, நகை கடன் கிடையாது. எனக்கு நாளைக்கே ஒரு 5,000 தேவைப்பட்டுச்சுன்னா கூட என்னோட வருமானத்துல இருந்து, என் வீட்டுக்கு வர்ற வருமானத்துல இருந்து என்னால எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நாம இந்த இடத்துல இந்த வருமான வாய்ப்பை கேட்கறதுக்கு நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. புரியுதாங்க? இன்னைக்கு நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்கள்லயும் ஏதோ ஒண்ணுல மாட்டிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னடா பண்றது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல இருந்து விடுபடுறதுக்கு தாங்க இந்த வாய்ப்பை இப்ப கேட்க வந்திருக்கிறீங்க. ஓகேவா? அப்ப 2040 யோசிச்சு பாருங்களேன். ஓகேவா? 2040 ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு குடும்பத்துக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு லட்சம் தேவைப்படுது அப்படின்னு. அந்த காலகட்டத்துல எவ்வளவு காசுங்கிறத நம்மளால அதாவது நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு நகையவே வந்து நம்ம பேப்பர்ல தான் பாக்குற நிலைமையில இருக்கு. அப்ப 2040 வந்து யோசிச்சு பாருங்க. அப்படி ஒண்ணு இருக்குமானே தெரியல. அதை வாங்குறதுக்கு கூட அதாவது முடியுமா அப்படிங்கிறதே ஒரு என்னது ரொம்பவே ஒரு கேள்விக்குறியா இருக்குதுங்க. அப்ப இன்னைக்கு நாம எல்லாருமே நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எல்லாம் கேக்குறாங்க. இப்ப திடீர்னு ஒரு விஷயம் உங்களால கேக்குறாங்க அப்படின்னா உங்களால வாங்கி கொடுக்க முடியுதா? நம்ம பெற்றோர்கள் பிள்ளைங்க கேக்குறது எல்லாமே வாங்கி கொடுக்கிற பெற்றோர்களா நாம இருக்கிறோமா? பெற்றோர்களை வயதான காலத்துல நல்லா பாத்துக்கிற பிள்ளைகளா நாம இருக்கிறோமா? என் புருஷன் வந்து எது கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவாங்க, வாங்கி கொடுக்குற நிலைமையில ஒரு கணவர் இருக்கிறாங்களா? அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு காசு இல்ல அப்படின்னா இன்னைக்கு பிள்ளைங்களே நம்ம முகத்துக்கு நேரே கேக்குறாங்க, எதுக்கு என்ன பெத்த? உனக்கு இதை செஞ்சு கொடுக்க முடியலைன்னா இதை வாங்கி கொடுக்க ஒரு பொருள் அவங்க கேட்கறத வாங்கி கொடுக்க முடியலைன்னா இன்னைக்கு பிள்ளைங்க ஒப்பிட்டு பாக்குறாங்க. ஏன்னா கூட படிக்கிற என் ஃப்ரெண்டோட அவங்களால வாங்கி கொடுக்க முடியுது, உங்களால ஏன் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு என்ன பண்றாங்க? ஒப்பிட்டு சின்ன வயசுல என்ன பண்றாங்க அப்படின்னா பாக்குறாங்க. அந்த கேள்விகளை நம்ம முகத்துக்கு நேரா பெற்றோர்களோட முகத்துக்கு நேரா இன்னைக்கு பிள்ளைங்க கேக்குறாங்க. நம்ம கிட்ட போதுமான ஒரு வருமானம் இருந்தது அப்படின்னா இப்ப மனைவி கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுக்குற நல்ல ஒரு கணவனா இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குற நல்ல ஒரு பெற்றோர்களா இருக்கலாம், பெற்றோர்களோட தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ற நல்ல பிள்ளைங்களா இருக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் பணம் அப்படிங்கிற ஒண்ணுதான். ஓகேவாங்க? சோ அப்போ நம்ம எந்த ஒரு துறையுமே எந்த ஒரு வருமான வாய்ப்புக்குள்ளாலையும் நம்ம போகும்போது அதனுடைய வளர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயங்களை சார்ந்துதான் இருக்கும். ஓகேவாங்க? அதை வச்சுதான் அந்த ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு துறையோடைய வளர்ச்சியே இருக்கும். அது முதல்ல என்ன அப்படின்னா மக்கள். அதாவது அந்த துறையினுடைய பின்னணியில யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஓகேவா? அவங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கு, எப்படி இதை ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது. அதாவது மக்கள் பின்ன யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னுன்னா பொருள். அந்த நிறுவனம் இல்ல ஒரு கம்பெனி எது வேணாலும் இருக்கலாங்க. அந்த துறையில இருக்கக்கூடிய பொருட்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. ஓகேவா? இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க கொடுக்கக்கூடிய இன்கம் பிளான். ஓகேவா? எப்படி வந்து இங்க வருமானத்தை குடுக்குறாங்க அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம டீட்டெயில்டா வந்து பார்க்கலாங்க. மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கம்பெனிய ஓகேவா நம்ம கம்பெனியை உருவாக்குன நபர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்டர் கிருஷ்ணன் சார் நம்ம கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறாங்க. ஓகேவாங்க? சோ இவங்களுக்கு பாத்தீங்க எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த துறையை சார்ந்து 20 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்குங்க. அந்த அனுபவத்தை கொடுத்து மக்களுக்கு எது செஞ்சா நல்லா இருக்கும், எல்லாத்துலயுமே அதிகமான ப்ராஃபிட் மக்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய நல்ல ஒரு எம்டி சார் வந்து இருக்கிறாங்க. சோ சென்னையில இருக்கிறாங்க. சோ அவங்க கூட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யா மேம் கம்பெனியோட சிஇஓ அதாவது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இருக்கிறாங்க. நம்ம சாரோட சொந்த பொண்ணுதாங்க இவங்க. இவங்களும் சும்மா இல்லைங்க. ஜார்ஜியால எம்பிபிஎஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் நம்ம வருமான வாய்ப்புல மிகப்பெரிய அளவு ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு முழு நேரமா கூடவே நம்மளுடைய மிகப்பெரிய அளவுல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தென் அவங்க கூட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஷாலி மேம்
கம்பெனியோட சிஎம்ஓவா இருக்காங்க, அதாவது சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா இருக்கிறாங்க. இவங்களும் நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்து நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தென் மிஸ்டர் ஜெகதீஷ் சார் கம்பெனியோட சிஓஓவா இருக்கிறாங்க, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா இருக்கிறாங்க. ஓகேவாங்க. ஸோ இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான வெல் டேலண்டடான நபர்களால தான். ஓகேவா. ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படின்னு சொல்ல லெஜெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் அவங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய லீடர்ஸ் ஓகேவாங்க இவங்க கூட சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த மக்களோட சேர்ந்த நிறைய அனுபவம் வாய்ந்த மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கிற ஓகேவாங்க அந்த மக்களோட சேர்ந்துதான் நம்மளுடைய கம்பெனி மிகப்பெரிய அளவுல வந்து டெவலப் ஆயிட்டு இருக்குது. பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ சும்மா ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய பொருட்கள் எதன் அடிப்படையில நாம கொடுக்குறோம் அப்படின்னா மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருக்கணும். ஓகேவாங்க. ஏதோ பொருள் அப்படின்னு இல்லாம மக்களுக்கு ஆரோக்கியமா போய் சேரணும். அதுவும் அவங்களோட பர்சனல் கேருக்குமே என்னது அது முக்கியமா இருக்கணும். ஓகேவா. தென் லைஃப் ஸ்டைல் ஓகேவா. இன்னைக்கு ஒவ்வொரு பொருளுமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வாட்ச் கட்டுறது அப்படிங்கிறது வாட்ச் கட்டுறதை வச்சு இவங்க இந்த மாதிரி நபர் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம நேரம் பார்க்க கட்டுறோமோ இல்லையோங்க. ஆனா வாட்ச் கட்டுறதை வச்சு வந்து இவங்க வந்து நல்ல ஒரு நபர்ப்பா, இவங்க வந்து ஒரு ரிச்சான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பொருட்களுமே நம்ம லைஃப் ஸ்டைல நிர்ணயிக்கிற பொருட்களாக இருக்குது. சோ அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும். தென் காஸ்மெட்டிக்ஸ் கண்டிப்பா இது பிடிக்காதவங்க இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா நம்ம பராமரிக்கிறதுக்கு தேவை இந்த காஸ்மெட்டிக்ஸ். ஓகேவா. சோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் நமக்கும் ரொம்பவே தேவையான பொருட்களா இருக்குதுங்க. அதுல முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெண்களோட ஆரோக்கியத்தை கன்சிடர் பண்ணி ஓகேவா. நம்ம தாத்தா பாட்டி காலங்கள்ல நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். நீங்க உங்க காலங்கள்ல ஏதாவது ஃபர்டிலிட்டி சென்டர் அதாவது இந்த கருத்தரிப்பு மையம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் இருந்திருக்கான்னு கேட்டு பாருங்களேன். அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேளுங்க. கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு ஊர் எடுத்தாலே கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ஒரு ஏரியான்னு பார்த்தா அதுல 2-3 ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. காரணம் நோய்கள் அதிகமாயிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த பெண்கள் நிறைய நோய்கள்னால பாதிக்கப்படுறாங்க. வெளியில அது அதிகமா தெரியறது இல்ல. எதனால இப்ப அதாவது கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு இல்லையா. இப்ப இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கலாம், பிசிஓடி நீர்க்கட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நம்ம யூட்ரஸ் கேன்சர், யூட்ரஸ் கட்டிகள் இப்படி எல்லாம் நிறைய நோய்கள்னால பாதிக்கப்படுறாங்க இல்லையா. இந்த நோய்கள் எல்லாம் எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலக சுகாதாரத்துறை WHO இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமான இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் 80% அதிகமா வர்றதுக்கு பெரிய காரணம் என்னன்னா நம்ம வெளியில வாங்கி அதாவது மார்க்கெட்ல நம்ம வாங்கி பயன்படுத்துற சானிட்டரி நாப்கின்ஸ் அதாவது அதுல அதிகமான நச்சுத்தன்மைகள் அதிகமான கெமிக்கல்ஸ் ஓகேவா பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு உருவாக்குறதுனாலதான் பெண்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் வருது அப்படிங்கறத அவங்க சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அப்போ நம்ம வந்து நம்ம வெளியில என்ன பண்றோம் மாதம் மாதவிடாய் காலங்கள்ல நம்ம வாங்கி யூஸ் பண்ற நாப்கின்ல காசை கொடுத்து நோயை வாங்கி சேர்க்கிற மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான நோய்கள் பெண்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்களோட ஆரோக்கியத்தை அதிகமா கன்சிடர் பண்ணி நம்ம கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு ஆர்கானிக்கான ஒரு நாப்கின் வந்து நமக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க. சோ அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துற பர்சனல் கேர் ஓகேவா ஹைட்ரிஃபை அப்படிங்கிற சூப்பர்பான ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டுங்க நமக்கு நம்ம பயன்படுத்துறதா இதை வாங்கி நம்ம பயன்படுத்துறோம். அப்போ இந்த ருபீஸ் அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை பார்த்ததுமே ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரும். அப்ப இந்த இடத்துல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா, இதை என்ன காசு கட்ட சொல்றீங்க, நான் காசு கட்டி பொருள் வாங்கணுமா. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு கடையில போயிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, போத்தீஸ்ல போய் 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா நான் 10,000 ரூபாய்க்கு போத்தீஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், நான் 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றோம். பர்ச்சேஸ் பண்றதுனால அந்த கடைக்காரங்க உங்களுக்கு ஏதாவது வருமானம் கொடுக்குறாங்களா, கண்டிப்பா கிடையாது இல்லையா. ஆனா வருமானம் கொடுக்கலங்கிறதுக்காக நம்ம பொருட்களை கடைகள்ல வாங்காம இருக்கிறோமா, அதுவும் பண்றது இல்ல இல்லையா. ஜஸ்ட் நமக்கு ஆசை போறோம் செலவு பண்றோம் நமக்கு தேவையானதை வர்றோம் வாங்குறோம் வர்றோம் அதோட முடிஞ்சிருது. ஒரு எண்ட் யூசராவே நாம இருக்கிறோம் இல்லையா. நம்ம இப்படி பண்றதுதான் நமக்கு தேவையான அதுவும் இப்ப பெண்களா இருக்கும்போது கண்டிப்பா உங்க இந்த வாய்ப்பை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க மேபி ஆம்பளைங்களா இருக்கிறீங்க ஆண்களா இருக்கிறீங்கன்னா
கண்டிப்பா உங்க வீட்ல வந்து மனைவி, அம்மா, தங்கச்சி, அக்கா, மகள் அப்படிங்கிற பெண்கள், மகளிர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? தாராளமா வாங்கி குடுத்து அவங்களுடைய ஆரோக்கியத்த பாத்துக்கலாம். ஓகேவாங்க. ஏன்னா நான் ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணதுனால தெரியும். சின்ன ஒரு ஹெல்த் செக்கப்புக்குன்னு வந்தாலே பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 5000லேருந்து ரூ. 10,000 செலவாயிருங்க. ஓகேவாங்க. அதுக்கு நம்ம தாராளமா என்ன பண்ணலாம்? வருமுன் காப்பது நமக்கு நலம். இல்லையா? இப்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும், பெண்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்மளுடைய இந்த ஒரு ஆர்கானிக்கான நாப்கின வாங்கி குடுத்து, அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவாங்க. சோ இந்த பிளான் இன்கம் எப்படி குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு மினிமம் குறைந்தபட்சம் ரூ. 1000 இருந்து அதிகபட்சம் ரூ. 50,000 வரைக்கும் நீங்க ஒரு வாரத்துல ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் இங்க நீங்க ஒரு பேக்கேஜ் பாத்தீங்க இல்லையா? அத வந்து நம்ம ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் ஆகி தான் நம்ம கம்பெனிக்குள்ள நம்ம வர முடியுங்க. சோ அத நம்ம பிரைம் மெம்பர்ஷிப்ப தான் ஒரு ஐடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நீங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்? மினிமம் ரூ. 1000 இருந்து அதிகபட்சம் ரூ. 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்க ஒரு வாரத்துல. நமக்கு இங்க பலவிதமான இன்கம் குடுக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம பாத்துரலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃபரல் இன்கம். தென் பாத்தீங்க அப்படின்னா டீம் ரெஃபரல் இன்கம், தென் ரீபர்ச்சேஸ் இன்கம், தென் டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஓகேவாங்க. சோ தென் ரீட்டைல் ப்ராஃபிட். சோ இது எல்லாமே நம்ம டீடைல்டா வந்து பார்க்கலாங்க. ரெஃபரல் இன்கம் அப்படின்னா இப்ப நமக்கு நல்லதோ கெட்டதோ ஒரு புது விஷயம் இல்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் நம்மள சார்ந்த ஒரு 10 பேருக்கு போய் சொல்லிருவோம். அது நல்லது கெட்டதுனால நம்ம வந்து யோசிக்க மாட்டோம், ஆலோசனை பண்ண மாட்டோம். ஜஸ்ட் காதுல விழுந்துச்சு டக்குன்னு போய் 10 பேர்ட்ட சொல்றோம். இது மனிதனா பிறந்த எல்லாரோட இயல்பான குணம். ஓகேவாங்க. சோ இவ்ளோ விஷயங்கள நமக்கு பண்ணி குடுக்குற நம்ம இந்த ஒரு வருமான வாய்ப்ப கட்டாயமா நம்மள சுத்தி இருக்கிற நம்மள சார்ந்து இருக்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா குடுக்கலாம் இல்லையா? சோ அப்போ லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் அப்படின்னு வரும்போது, இங்க வந்து நமக்கு பேர் மேட்ச்க்கு தாங்க இன்கம். லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் அப்படின்னு ஒரு ஜோடியா வர்றாங்க இல்லையா? சோ பேர் மேட்ச் ஆகும்போது நமக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. ஓகேவாங்க. சோ அந்த இப்போ ஒரு லெஃப்ட், ரைட் அப்படின்னு 2 நபர்கள் வர்றாங்க அப்படின்னா, அந்த வாரம் உங்களுடைய வருமானம் ரூ. 1000. ஓகேவாங்க. தென் டீம் ரெஃபரல் இன்கம். இப்போ நம்மள நம்பி ஒரு 2 பேர் வந்திருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேர் கூட சேர்ந்து நாம வொர்க் பண்றத தான் டீம் ரெஃபரல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ லெஃப்ட்ல ஒரு பிவி அப்படிங்கிறது பாயிண்ட் வேல்யூங்க. ஓகேவா? நமக்கு ஸ்டாண்டர்டான ஒரு பிவிய தான் நம்ம மெயின்டெயின் பண்றோம். வருமானமும் அப்படித்தான். ஓகேவாங்க. இப்ப 1000 பிவி அப்படின்னா 10 நபர்கள். ஓகேவாங்க. லெஃப்ட்ல ஒரு 10 நபர்கள், ரைட்ல ஒரு 10 நபர்கள் வர்றாங்க அப்படின்னா, அந்த வாரம் உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகி அந்த வருமானம் ரூ. 10,000 அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு சம்பாதிக்க முடியும். இப்ப ரூ. 10,000ங்கிறது பல பேரோட ஒரு மாத வருமானமா இருக்குதுங்க. இந்த வருமானம் கூட இல்லாம கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இல்லையா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. ஆனா இங்க ஒரு வாரத்துக்கு ரூ. 10,000 அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வருமானம் யோசிச்சு பாருங்க. தென் கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் இதுதாங்க. இப்ப லெஃப்ட், ரைட் அப்படின்னு 2 நபர்கள் வந்தாங்க இல்லையா? 2 பேரும் ஒரே மாதிரி வந்து ஃபாஸ்ட்டா வந்து அ வேலைகள கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் வேகமா, ஒருத்தர் கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே போனா கூட, இப்ப லெஃப்ட்ல வந்து ஒரு 20 நபர்களும், ரைட்ல வந்து ஒரு 10 நபர்களும் வர்றாங்க அப்படின்னா, எவ்வளவுக்கு வந்து நமக்கு பேர் மேட்ச் ஆகும்? அதாவது எவ்வளவுக்கு ஜோடி சேரும்? 10ம் 10ம் தான் ஜோடி சேரும் இல்லையா? அப்போ அந்த வார வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 10,000 வந்துருது. ஓகேவா? அப்ப பேலன்ஸ் வந்து ஒரு லெஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1000 பிவி அதாவது 10 பேர் அந்த அந்த அதாவது இன்கம் வர்றதுக்கான நபர்கள் இருக்காங்களே, அத கம்பெனி எடுத்துப்பாங்களா? இல்ல 0 பண்ணி விட்டுருவாங்களா? அப்படின்னு கேட்டா, அத பத்தி நீங்க பயப்பட தேவையே இல்லங்க. அது அங்கே தாங்க இருக்கும். ஓகேவா? நீங்க அடுத்த வாரமோ, அடுத்த மாதமோ என்ன பண்ணலாம்? நீங்க அந்த நபர்கள லெஃப்ட், ரைட் அப்படிங்கிற அந்த இடத்துல கொண்டு வரும்போது, அது உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகி, அந்த வருமானத்த நீங்க கட்டாயம் எடுத்துறலாம். உழைப்புக்கேத்த ஊதியத்த இந்த இடத்துல நீங்க சர்வ நிச்சயமா என்ன பண்ணலாம்? பார்க்க முடியும். தென் வாரம் அதிகபட்சமா எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப லெஃப்ட்ல 50 நபர்களும், ரைட்ல 50 நபர்களும் அதாவது 5000 பிவி வரும்போது, நமக்கு அது பேர் மேட்ச் ஆகி ரூ. 50,000 அப்படிங்கிற ஒரு வருமானத்த அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடி மூலமா உங்களால ஒரு வாரத்துக்குங்க, ஒரு மாதத்துக்கு சொல்லலங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு உங்களால சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு ஒரு ரூ. 50,000 ஒரு வாரம் 7 நாள் வருமானம் அப்படிங்கிறது எங்கெங்க கிடைக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நம்ம 24/7 வெளியே வேலைகளை வேலை பார்த்தா கூட ஒரு மாசத்துக்கு கூட இன்னைக்கு இந்த வருமானத்தை பலரால காண முடியல. ஆனா இங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ஐடியா நம்மளால எவ்வளவுக்கு சம்பாதிக்க முடியுதுங்க? 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. தென் அதை தாண்டி ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படின்னா என்னங்க? நமக்கு தேவையான பொருட்கள் இல்லையா, நம்ம ஆப்ல வந்து வாங்குறோம், பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கும் என்ன பண்றாங்க? ஒரு வருமானத்தை குடுக்குறாங்க இல்லையா? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்ம இப்ப வெளி கடைகள்ல நம்ம பொருட்களை வாங்குறோம், நமக்கு தேவையானதை வாங்குறோம் அப்படின்னா வருமானம் குடுக்கறது இல்ல. இப்ப நீங்க ஒரு ஒரு டிஷர்ட் நல்லா இருக்கு, ஒரு சாரி ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்றீங்க, இது நல்லா இருக்குப்பா, கலர் எல்லாம் போகல, நல்ல குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட நீங்க சொல்லுங்களேன். அப்போ அதே, ஏன்னா நமக்கு இருக்கிற இயல்பான குணத்துல இன்னொன்னு இதுதான், யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதே கடையில அடுத்த நாள் அந்த பொருளை வாங்க போய் நின்றுவோம் இல்லையா? அப்படி அவங்க உங்க ஃப்ரெண்டு வந்து போய் வாங்க போறாங்க, அப்படி வாங்க போறதுனால அந்த கடையில வந்து அந்த பில் கவுண்டர்ல வரும்போது உங்க ஃப்ரெண்டு வரும்போது ஃப்ரீயா வாங்கிட்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவங்களும் காசு கட்டி தான் என்ன பண்ண முடியும்? பே பண்ணி தான் பொருளை வாங்கிட்டு வரணும். அதுக்காக நீங்க நீங்க சொல்லிதான் உங்க ஃப்ரெண்ட் அங்க போனாங்க இல்லையா? அதுக்காக உங்களுக்கு அந்த கடைக்காரர் கூப்பிட்டு ஏங்க உங்க ஃப்ரெண்டு நீங்க சொல்லி என் கடைக்கு வந்தாங்க, அதனால எங்களுக்கு வர்ற லாபத்துல உங்களுக்கு கொஞ்சமா குடுக்குறோம், இதாங்க ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு யாராவது நமக்கு ஏதாவது கடைக்காரங்க குடுக்குறாங்களா? ஓனர்ஸ், ஷாப் ஓனர்ஸ் இல்ல இல்லையா? ஆனா இங்க நமக்கு தேவையான, அதாவது வெளியில பண்ற ஒரு விஷயத்தான் என்ன பண்ண போறோம், இங்க நம்ம பண்றது நமக்கு அதையும் என்ன பண்றாங்க? ஒரு வருமானமா குடுக்குறாங்க. அது நமக்கு பேர் மேட்ச் ஆகி நம்மளோட இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய வருமானமா வருது. அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரீபர்ச்சேஸ் இன்கம் மூலமா 2,00,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணலாம்? ஒரு மாதத்துக்கு நீங்க சம்பாதிக்கலாங்க. அப்போ அங்க நம்ம ரெஃபரல் மூலமா எவ்வளவு? ஒரு வாரத்துக்கு 50,000 ரூபாய்னா அங்கேயும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? 2,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். மந்த்லி ரீபர்ச்சேஸ் இன்கம் மூலமாக எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? 2,00,000 ரூபாய். ஆக மொத்தம் எவ்வளவுங்களாச்சு? 4,00,000 ரூபாய் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறோம். ஓகேவாங்க? சோ அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பா இது இருக்குதுங்க. தென் இதுவும் அடிஷனலா இன்னும் ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெஃபரல் பெனிஃபிட். அதாவது இப்ப நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்மளுடைய டைரக்ட், இப்ப நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் நமக்கு நேரான, அதாவது நெருக்கமான நபர்கள் இல்லையா? நமக்கு டைரக்டான நபர்கள், அவங்கள வந்து நாம இந்த வாய்ப்பை கொடுத்து உள்ள கொண்டு வரும்போது நமக்கு அதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்ட் ரெஃபரலுக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்றாங்க? வவுச்சர்ல கொடுக்குறாங்க. நம்மளோட பேர்ல வவுச்சர்ல ஆட் ஆகும். ஓகேவாங்க? நம்ம ஆப்ல ஆட் ஆகும். சோ இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பொருட்கள் வாங்குறதுக்கு, பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஓகேவா? அதை தாண்டி ரீட்டைல் ப்ராஃபிட், இதான் நான் சொன்னேன் இல்லையா? நம்ம இப்ப வெளி கடைகள்ல வாங்குறோம், ஒரு எம்ஆர்பி ரேட் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு பொருள், ஒரு டாப்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு ஷர்ட் எடுக்கிறோம், ஒரு 400 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ல அதாவது 350க்கு 350 ரூபாய்க்கு கிடைக்குது. இதுல நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஆச்சுது? 50 ரூபாய் நமக்கு லாபம் ஆகுது இல்லையா? நம்ம 10 ரூபாய் பொருள் ஒரு 8 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம எங்கதான் பயன்படுத்துவோம்? அந்த 8 ரூபாய் பொருள் கொடுக்குற கடையை தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? ஏன்னா நமக்கு அங்க லாபம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த லாபத்தை நமக்கும் இந்த இடத்துல என்ன பண்றாங்க? பெரிய அளவுல குடுக்குறாங்கங்க. தென் இதுல நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ், ஏன்னா இன்னைக்கு நம்ம வெளி வேலைகள்ல வந்து நமக்கான ஒரு அங்கீகாரங்கள், பேர் புகழ் அப்படிங்கிறது நமக்கு சரியான நேரத்துல நம்ம பாக்குற வேலைகளுக்கு நம்ம போடுற உழைப்புக்கு கிடைக்குதான்னா கண்டிப்பா இல்லன்னு தாங்க சொல்ல முடியும். நம்மள வந்து எப்படின்னு சொல்ல, சொல்லுவாங்கல்ல இந்த ஜூஸ் புளியுற மாதிரி புளியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம். சரியான அங்கீகாரங்களோ நமக்கான ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது நம்ம பாக்குற வேலைகள்ல கிடைக்கிறதுக்குள்ள நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜே வந்துருங்க. ஓகேவா? ஆனா இங்க நமக்கு நம்ம பண்ற சின்ன சின்ன ஒரு வேலைகளுக்கும் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டுக்கும் நம்ம மிகப்பெரிய அளவுல என்ன பண்றாங்க? நமக்கு மேடைகள், மாலைகள் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ நம்ம கம்பெனியோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வாரம் 5,000 ரூபாய், ஓகேவாங்க, ஒரு வாரத்துல நீங்க 5,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நம்ம கம்பெனியோட க்ரோ ஃபாஸ்ட் அச்சீவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கீகரிக்கப்படுறீங்க. அதை தாண்டி ஒரு வாரம் நீங்க 30,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஐடியில நீங்க சீலிங், நான் சொன்னேன் இல்லையாங்க, ஒரு ஐடிக்கு நீங்க 50,000 ரூபாய், அந்த அதிகபட்சமான ஒரு வருமானம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதை நீங்க சம்பாதிக்கும் போது நீங்க நம்ம கம்பெனியோட
ஸ்டார் டைரக்டர் அப்படின்னு வந்து நீங்க வந்து அறியப்படுறீங்க. நம்ம ஆப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்க போட்டோ போட்டு அது எப்பவுமே எத்தனை லட்ச நபர்கள் வந்து அதை ஓபன் பண்ணி பார்த்தாலும் நீங்க தெரியப்படுற ஒரு நபரா இருப்பீங்க. ஓகேவாங்க. தென் 2 ஐடியில நீங்க வந்து 50,000 அப்படிங்கிற ஒரு வருமானத்தை சம்பாதிக்கும் போது ஓகேவா, நீங்க டபுள் ஸ்டார் அச்சீவர் அப்படின்னு அங்கீகரிக்கப்படுறீங்க. 3 ஐடியில நீங்க சீலிங், அதாவது மூணு ஐடிக்கும் 50,000 சம்பாதிக்கும் போது நீங்க ட்ரிபிள் ஸ்டார் அச்சீவர் அப்படின்னு என்ன பண்றீங்க, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. 4, 5, 6 இந்த ஐடிஸ் எல்லாம் நீங்க ஒரு சீலிங், அதாவது 50,000 சம்பாதிக்கும் போது கிரவுன் டைரக்டர் அப்படின்னும், 7 ஐடிக்கு நீங்க, ஏன்னா இங்க ஒரு நபர் வந்து அதிகபட்சம் ஒரு நபர் ஒரு மொபைல் நம்பர் வச்சு ஒரு நபரால 7 ஐடி வரைக்கும் நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ 7 ஐடி நீங்க சீலிங் வரும்போது, அதாவது 7 ஐடிக்கும் நீங்க 50,000 சம்பாதிக்கும் போது ஓகேவா, நீங்க யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குதுங்க. சோ இதெல்லாம் சொல்றீங்களே, முடிச்சவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் இருக்கிறாங்க. சோ நம்ம மகேந்திரன் சார் திருச்சியில இருந்து நம்ம வருமான வாய்ப்பை சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம கம்பெனியோட அந்த அச்சீவ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டார் டைரக்டர், ஒரு வாரத்துக்கு 50,000 சம்பாதித்த நபர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரன் சார் இருக்காங்க. ஓகேவாங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகேயன் சார். ஓகேவாங்க. சோ இவங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட் தாங்க. நான் சொன்னேன் இல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. சோ அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார வருமானம் 50,000. இங்க நம்ம வெறும் வாயால சொல்றதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம செஞ்சும் காமிக்கிறோம். அதை தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஓகேவா, செய்யாததை எதையும் நாங்க சொல்றது கிடையாது. ஓகேவா. சோ இந்த மாதிரி சூப்பர்பான ஒரு வாய்ப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவாங்க. சோ இந்த ஒரு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பை சூப்பர்பா நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையுமே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து சேஞ்ச் ஆகும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சோ ரொம்ப உட்கார்ந்து யோசிக்காம இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க கைய நீங்க இறுக்கமா புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு அவங்க கூட உங்களுடைய பயணத்தை ஆரம்பிங்க. என்ன நோக்கத்துக்காக, மேபி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா, பிள்ளைங்களோட படிப்பு செலவுகளை கவனிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, கட்டாயம் அது எல்லாமே நம்ம வருமான வாய்ப்பின் மூலமா நிச்சயமா நடக்கும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. நம்பிக்கை இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த வாய்ப்பை கொடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உடனே கால் பண்ணி அடுத்து நான் என்னங்க பண்ணணும் அப்படிங்கறத கேளுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணுங்கிற கைட்லைன்ஸை கொடுப்பாங்க, அதை கேட்டுட்டு பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட இந்த ஒரு வருமான வாய்ப்பை பத்தின ஃபுல்லாவே நான் என்னோட வார்த்தைகளை நான் முடிக்கிறேங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயி, ஒரு ஊர்ல வந்து ஒரு விவசாயி இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விவசாயி தாங்க. அப்ப அந்த விவசாயி வந்து டெய்லி வந்து கடவுள்கிட்ட என்னோட நிலைமை மாறணும், நான் வந்து நல்லா இருக்கணும், நான் வந்து பொருளாதாரத்துல நான் வளரணும், நான் நம்ம இப்ப எப்படி கடவுள்கிட்ட டெய்லி வேண்டுவோம் இல்லையா, நான் நல்லா இருக்கணும், என் கடை நல்லா மாறணும், எனக்கு சொந்த வீடு வேணும், கார் வேணும், பைக் வேணும் அப்படின்னு நம்ம ரெகுலரா நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்ம தேவைகளை சொல்லி டெய்லி வேண்டுறோம் இல்லையா, அது எந்த மதமா இருந்தாலும் கடவுள்கிட்ட வந்து நம்ம வேண்டுறோம் இல்லையா. அதே மாதிரி அந்த விவசாயியும் டெய்லி என்ன பண்றாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட இந்த மாதிரி இருக்கு, உன்னோட சூழ்நிலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து வேண்டுறாங்க. அப்போ ஒரு நாள் இதே மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிட்டு நைட்டு வந்து தூங்குறாங்க. தூங்கும் போது கடவுள் வந்து அவங்க கனவுல, நாளைக்கு வந்து நீ எப்பவும் போல இப்ப வயல் வேலை இருக்கும் இல்லையா, சோ நாளைக்கு வந்து நீ வந்து வயல்ல போ, அங்க வந்து ஒரு பாம்பை வந்து நீ பாப்ப, அந்த பாம்பை என்ன பண்ணுனா புடிச்சிரு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கனவு போயிருது. ஓகேவா, கனவு நின்னுடுச்சு. கடவுள் அப்படி கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அடுத்த நாள் காலையில எந்திரிச்சிட்டு எப்பவும் போல வந்து அவங்க வேலைக்கு போறாங்க. ஓகேவா, வயல் வேலைகள் இருக்கும் இல்லையா, அதை செய்யறதுக்கு வயலுக்கு போயிட்டாங்க. அப்ப வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்னன்னா டக்குன்னு ஒரு பாம்பை பாக்குறாங்க. ஓகேவா, பாம்பு வந்து அப்படி போகுது. அந்த பாம்பை பார்த்ததும் திடீர்னு அந்த விவசாயிக்கு கடவுள் கனவுல வந்து சொன்னது ஞாபகம் வருது. ஆமல்ல, நேத்து கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு பாம்பு என் வயல்ல வரும் புடி அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கடவுள் சொன்னது ஞாபகம் வருது. ஞாபகம் வந்துட்டு அந்த பாம்பை வந்து அப்படியே உத்து உத்து பார்த்துட்டே இருக்காங்க, குரு குருன்னு பாக்குறாங்க. இதை பிடிக்கலாமா வேண்டாமா, பிடிக்கலாமா வேண்டாமா, புடிச்சிட்டேன் நான் டக்குன்னு வந்து பின்னால புடிச்சிட்டேன், வாழை புடிச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து புடிச்சா என்ன அதை வந்து கடிக்காதா,
பாம்பு கடிக்கும் இல்லையா, பாம்பு கடிச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி கொஞ்சம் போட்டும், அதுக்கப்புறம் பிடிக்கலாம் என்ன அப்படின்னு அதாவது அந்த பிடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருமனதாவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பொந்து, ஒரு சின்ன ஒரு ஒரு ஓட்டை வருது, ஒரு பொந்து வருது. அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா பாம்பு வந்து போக ஆரம்பிக்குது. ஓகேவா, தலை உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி தலை உள்ள போயிடுச்சு, இப்பமாவது பிடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப இன்னும் ஒரு மனசுல யோசிக்கிறாங்க. திடீர்னு அது வந்து அப்படியே தலைய திருப்பிக்கிட்டு வந்து என்ன வந்து கொத்திடுச்சு அப்படின்னா, எனக்கு கடிச்சிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க யோசிக்க ஃபர்ஸ்ட் அந்த பாம்போட தலை உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு வந்து உள்ள போயிட்டே இருக்குது. அப்பாடா முக்காவாசி உடம்பு உள்ள போயிடுச்சு, இப்ப பிடிக்கலாமா அப்படின்னாலும் அப்பவும் பயந்துகிட்டே என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. திரும்ப வந்து லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வால் ரொம்ப அந்த எட்ஜ் ரொம்ப அதாவது முடிஞ்சே போயிடுச்சு, அதோட பாம்போட உடம்பு முடிய போகுது. வாலோட அந்த நுனி பகுதி வருது. நுனி பகுதியை வந்ததும் என்ன அப்படின்னா அதை ஜஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படி கிளிக் அதை தொடுறாங்க. ஓகேவா, அந்த வால் பகுதி அந்த ஓரம் அந்த நுனி பகுதியை தொட்டதும் அந்த தொட்ட இடம், அந்த விவசாயி தொட்ட இடம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தங்கமா மாறிடுச்சு. அவரு ரொம்பவே வந்து என்ன பண்றாரு, அவரு கடவுள் சொல்லிட்டாரு, நம்ம புடிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் அவரு மறந்துட்டாரு. கடவுள் எல்லாம் சொல்லியிருக்காரு நம்ம புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்க மறந்துட்டாரு. லாஸ்ட்ல அந்த வால் நுனி தொட்ட பகுதி தங்கமா மாறிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் கடவுள் சொன்ன மாதிரி அந்த பாம்பை பார்த்த உடனே பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பாம்பு முழுதும் தங்கமா மாறி இருக்குமா? அதை வச்சு அவருடைய வாழ்க்கை நிலைமை எப்படியோ மாறி இருக்கும் இல்லையா? ஒரு லட்சாதிபதியாகவோ இல்ல கோடீஸ்வரன் ஆகிற வாழ்ற அளவுக்கு என்ன ஆயிருக்கும், அந்த வாழ்க்கை அவருக்கு மாறி இருக்கும் இல்லையா? பண்ணலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு 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 இருந்ததுனால அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை என்ன பண்ணிட்டாரு, கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பை மாத்திட்டாரு. ஓகேவா, இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாருமே கடவுள் உங்க கஷ்டத்தை பார்த்துதான் நீங்களும் இந்த விவசாயி மாதிரி என்னோட குடும்பத்தினோட நிலைமை மாறணும், என் பிள்ளைங்களுக்கு நான் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், என் கடன் பிரச்சனை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொருளாதாரத்துக்காக கடவுள்கிட்ட டெய்லி நீங்க வந்து வேண்டுறீங்க இல்லையா? அந்த வேண்டுற உடனே அடுத்த நாளே கடவுள் வந்து கதவை தட்டிட்டு இதாப்பா நீ கேட்ட 10 லட்சம் ரூபாய், இதாப்பா நீ கேட்ட வீடு அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. கடவுள் எப்பவுமே வாய்ப்புகள் மூலமா தான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் யார் மூலமாகவோ ஓகேவா, மேபி உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க ரிலேஷனா இருக்கலாம், தெரியாத நபரா கூட இருக்கலாங்க. ஓகேவா, அவங்க மூலமா இன்னைக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்புங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிச்சு உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி பொருளாதாரத்துல ஒரு அருமையான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தாங்க இருக்கு. ஓகேவா, அந்த விவசாய மாதிரியே வந்து உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. சோ யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லா விஷயத்தையும் பாத்துட்டீங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க கிட்ட கால் பண்ணி அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுப்பாங்க. கிடைச்ச அந்த கிளாரிட்டியோட ஓகேவாங்க, நீங்க வந்து உங்களுடைய வேலைகளை நம்ம வருமான வாய்ப்புல ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார பிரச்சனைகளும் நம்ம வாய்ப்பின் மூலமா சர்வ நிச்சயமா மாறும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சோ இவ்வளவு நேரமும் பொறுமையா இந்த வருமான வாய்ப்பை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம எம்டி சார், சிஓ மேம், சிஓஓ மேம் எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இந்த வாய்ப்பை கொடுத்த மகாராஜன் சார் அண்ட் கார்த்திகேயன் சாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வாய்ப்பை இவ்வளவு நேரமும் பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வருங்கால லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரங்களாகவும் ஆக போற உங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். Wish you growth. Thank you so much.